எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நிறைய பேர் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னாலே ஃபேஸ்க்கு தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. காலுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால் பார்க்கறதுக்கே ரொம்பவே கருப்பாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க ரெமெடிஸ் வச்சு நம்ம ஈஸியாக பெடிக்யூர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோவில் காலில் இருக்க கருமையை நீக்கிறதுக்கு எப்படி பெடிக்யூர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் காலில் ஏதாவது நெயில் பாலிஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு டப் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு லெமனையும் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுடலாம். அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நுர மாதிரி இருக்குது. இதில் நம்ம காலை 15 மினிட்ஸ் ஊற விடலாம். காலை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன் நம்ம தண்ணியில் காலை ஊற வைக்கிறோம் அப்படின்னா டெட் செல்ஸ் நம்ம காலில் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். காலை நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ க்ளீன் டவல் எடுத்து தொடச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். இது கூட ஒரு ½ லெமனையும் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இந்த லெமன் தோலை வச்சு இதில் டிப் பண்ணி நம்ம காலில் நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போ நெயில்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எடுத்து நம்ம காலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி நெயில்ஸ்லேயும் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் காலை அதே தண்ணியில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. திரும்பவும் ஒரு டவல் வச்சு காலை நல்லா தொடச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் நெயில் வேணுமோ நெயில் ஃபைலர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி உங்கள் நெயிலை நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. கூடவே நெயில்ஸை சுற்றி இருக்க அந்த டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக ஃபுட் ஸ்க்ரப்பர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியூமிக் ஸ்டோனில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கால் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம காலை இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேக் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக அரிசி மாவையும் லெமன் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம காலில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலை வாஷ் பண்ணிக்கலாம். காலை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபேவரட் நெயில் பாலிஷை போட்டுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே எவ்வளோ சிம்பிளாக பெடிக்யூர் பண்ணலான்னு பார்த்தீங்களா? இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.